செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நேற்று என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட இமேஜஸ் எடுத்து போட்டிருந்தாங்களே, நீங்கள் எப்படி உங்களோட இமேஜஸ்னால் அது காமன் இமேஜஸ் தானேங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு மார்னிங் டாஸ்க் நடந்துச்சு. யார் நல்லா க்ரூம் பண்ணுறாங்க, யார் க்ரூம் பண்ண முடியலன்னு. அது ஒரு 1 hour லாங் டாஸ்க்கு. ஸோ அந்த 1 hour டாஸ்க்கில் நான் வந்து நோட் பண்ணேன். எனக்கு இந்த கையில் நோட்ஸ் எடுக்க முடியல. ஸோ ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் தான் என்னால் ஞாபகம் வைக்க முடிஞ்சது. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் வந்து கெமி வந்து கமருதனோட நைட் பேண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கானா வினோத் வந்து விஜய் பார்வதியோட லிப்ஸ்டிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 hours கழித்து வந்து அந்த மார்னிங் டாஸ்க் எதையுமே பார்க்கல, அதே நான் போட்ட அதே 2 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா, அது அந்த டாஸ்கில் உள்ள பாயிண்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி அது அப்படியே வந்து எல்லாமே அதை மெயின் பண்ணி போடும்போது அப்படியே அது ஓடிடுது. எனக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஓடினா கூட அவங்க அதை அப்படியே வந்து பாரு பெர்ஸ்பெக்டிவில் சேஞ்ச் பண்ணி அதை அப்படியே ஓட்டிடுறாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கமருதன் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே அதே இது இப்படி இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேன், ஜஸ்ட் இமேஜஸ் பற்றி மட்டும் வச்சு கிடையாது. சரி, எனிவேஸ் இது டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்ன, ப்ரமோ 2ல் விஜய் சேதுபதி சார் ஒரு சூப்பரான கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கமருதனையும் கேட்குறாரு. கமருதனுக்கு வந்து எப்போல்லாம் அவர் பார்வதி கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு போகிறாரோ அப்போ எல்லாமே அவர் திட்டு வாங்குறாரு. அதர்வைஸ் அவர் தனியாக விளையாடும்போது அவர் நல்லா தான் ஒழுங்காக தான் விளையாண்டுட்டுருக்காரு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டா தான் அவருக்கு சரி. ஒரு டாஸ்க்குன்னு வந்துட்டால் ஒன்று வாந்தி எடுக்கிறது, இல்லைனா வார்த்தையை கொட்டுறது, இல்லைனா வந்துட்டு அவங்க சாப்பாட்டை கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தில் குழம்பு கொஞ்சம் கொட்டியிருப்பாங்கல்ல பார்வதி வந்து எஃப்ஜேயும் கனியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த பாயிண்ட்டை தான் அவர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்பாக வளர்த்துருக்கணும்னு சொல்கிறீங்க, பண்பாக வளர்க்குறது உங்கள் கையில் ஒரு குழந்தைய கொடுத்தா அழகாக வளர்த்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா வளர்ப்பு பற்றி பேசினா வந்து டெஃபினட்டாக கேட்கணும். ஏன்னா அது வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டோட பேரண்ட்ஸ் பற்றின விஷயம். நம்ம இப்போ எவ்வளோ தான் நமக்கு ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்கலைன்னா கூட என்ன வளர்த்துருக்காங்களோங்கிற வார்த்தையை நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை வந்து விக்ரமை சொன்னதுனால பார்வதியை கேட்குறாங்க. அது கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அது விக்ரம் பேரண்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ். விக்ரம் பிடிக்கலாங்கிறது 2வது பாயிண்ட்டு. அப்புறம் பார்வதி கிட்ட சொன்னோன்னே பார்வதி சொல்கிறாங்க, இல்லை அவர் எப்போவுமே என்கிட்ட மட்டுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறனால எனக்கு வந்து கோவம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் லாஸ்ட் வீக் திவ்யா கூட ஃபைட் பண்ணியிருந்திருப்பார். அப்போ நான் கூட கோவப்பட்டேன், இவ்வளோ நாள் எங்கே போனார், பார்வதி பண்ணும்போது ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்கப்புறமா அவர் வந்து திவ்யா இப்போ இந்த வீக் வந்து அவர் பார்வதியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு வந்து அவர் சாட்டர்டே அன்சீனில் ஒரு ரீசனும் சொல்லியிருப்பார். இவ்வளோ நாள் பார்வதி மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் விஜய் சார் கேட்பாருன்னு நினச்சேன். பட் கடைசி வரை அவர் கேட்கல. ஸோ நான் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் மார்க் பண்ணுறேன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னால் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை சொல்ல முடியும். இல்லைனா எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கையை தூக்கி சார்னு கம்ப்ளைண்ட்டாக பண்ண முடியும். அதனால தான் நான் மார்க் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஒரு ரீசன் சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் மேபி விக்ரம் வந்து பார்வதியை இது பண்ணுறாரு போல இருக்குது. பட் இது தேவையான ரோஸ்ட் தான். ஏன்னா வளர்ப்பு பற்றி யார் பேசினாலும் அது தப்பு தான். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.